பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. பாதை காட்டுவா, பாதையில் இடம் தனிலும் பார்த்ததில்லை பரமன் வழியே. பாதை காட்டுவார் அவர், மார்போடு அணைத்து கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி, அன்பும் பெலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். வனாந்திர மார்க்கமாய் என்னை நடத்துவார். காண்பேன் நான் ஒரு கானக ஓடை, வானம் பூமி அழியும் அழியாது அவர் வார்த்தை, நன்மை ஒன்றே என்று செய்தாரே. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. By a roadway in the wilderness, He'll lead me. Rivers in the desert will I see. Heaven and earth will fade, but His promise still remains. He will do something new today. Oh, God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. ஏசாயா 62வது அதிகாரம் 7வது வசனம். Let's turn our Bibles to Isaiah chapter 62 and verse 7. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். Give him no rest until he establishes Jerusalem and make it a praise in the earth. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி, he has to establish Jerusalem. Give him no rest. What does that mean? We have to continue crying out to God without stopping. It doesn't mean that all the time we have to just keep on crying and not doing our daily duties. It is the cry from the heart. It shows the persistent prayers. இப்போ நமக்கு சிறு பிள்ளைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு கேட்பாங்க, எனக்கு சைக்கிள் வேணும்னு. ஃபஸ்ட்டு கேட்பாங்க, அதுக்கப்புறம் 2வது நாள் 3வது நாள் திருப்பி 4 நாள் கழிச்சு அப்பா சைக்கிள் வேணும். அந்த ஒரு பொருளை வாங்குற வரைக்கும் அவங்க மனசில் அதுதான் சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும். ஈவன் இன் த ட்ரீம்ஸ் ஆல்சோ தே வில் பி சீயிங் த சைக்கிள்ஸ். சேம் வே when you are praying for certain things, you have to pray persistently until you get the answer from the Lord. Sometimes God won't give the answers immediately, but He will give the assurance that He will answer your prayer. That's what had happened to Hannah. அன்னாள் ஜெபிக்கும் பொழுது உடனே அந்த குழந்தை பிறக்கல. ஆனால் நீ போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்கிட்ட கேட்டு உன்னுடைய விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லும் பொழுது she got the firm assurance in her heart. பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். That is the thing. You have to pray till you hear from God. Pray till He gives you the assurance.
make Jerusalem a praise in the earth, shows the fulfillment of God's promise. 61:9 ஏசாயா 61:9 அவர்கள் சந்ததியான ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். And their seed shall be known among the Gentiles, and their offspring among the people. All that see them shall acknowledge them that they are the seed which the Lord hath blessed. அப்போ தேவன் இந்த காரியத்தை அவங்களுக்கு செய்கிற வரைக்கும் மற்றவங்க பார்க்குறவங்க சொல்லணும், அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளும்படியாக. அந்த காரியத்தை தேவன் நடப்பிக்கும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் என்று சொல்லும்போது, திடீர்னு அந்த பிள்ளைகள் ஒரு காலேஜ் படிக்கும் பொழுது போப்பா இயேசுவை தேடுன்னு சொல்வது அல்ல. வளர்க்கும் பொழுதே, சிறு வயதிலிருந்தே, அவங்க சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்து, வேதத்தை சொல்லி கொடுத்து, எத்தனையோ ஐ நோ சம் சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ், they secretly follow the Lord, but they are able to make their children take baptism. It's really a great thing. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையிலையும் அந்த பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே அந்த தாயாரோ தகப்பனோ அவங்க அவர்களுடைய பக்தியினால அந்த பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே, பிகாஸ் திஸ் வேர்ல்ட் இஸ் ஸோ விக்கெட், the children can very easily say, why should I follow Christ? Maybe you mother கிட்டக்க சொல்லலாம், maybe mother you are following Christ, but dad is not following. See, he is seeing all the cinema and he is doing, he is living so freely. I don't want to follow your God. The children may very easily say that. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த தகப்பன் ரட்சிக்கப்படலை, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத சூழ்நிலையில் வருகிற அந்த பின்னணியில் வருகிறவர்கள் கூட அந்த சிறு பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு அவங்க சத்தியத்தை சொல்லியிருந்தால் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வரும்பொழுது they are able to follow Christ. So this is how actually அநேகருடைய சாட்சிகள் வெளியிலே வருவதில்லை. ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தர் God sees their efforts, how much efforts they are taking to get their children to the presence of God. சில பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா காத்தால எழுந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் எத்தனையோ பிள்ளைகள் அவங்க பெற்றோர் எழுப்பும் பொழுது சிறு வயதிலேயே அவங்க எழும்பி ஆராதனைக்கு வருகிறதற்கு அவங்க அந்த நுகத்திற்கு உட்படுத்தி கொள்கிறார்கள் அந்த சிறு வயதிலேயே. அதனால 5 விளையாது 50 விளையுமான்ற மாதிரி அந்த சின்ன வயசுலேயே அவங்கள மோல்டு பண்ணக்கூடிய வயசு இட்ஸ் when they are children. அவங்க வயதாக ஆக நம்ம அவங்கள கர்த்தரோட வழியில் நடத்துறது கஷ்டமாக இருக்கும். அதனால் சிறு வயதிலேருந்து இது பண்ணும்பொழுது நிச்சயமாகவே நம்ம ஆசிக்கிறபடி அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமான ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்வார். அதற்கு நாம செய்ய வேண்டியது, we should not give him rest, we have to continue and pray persistently. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு அப்படி ஆண்டவரே, அப்பா உம்மை ஆண்டவரே விடாமல் உம்மை பற்றி கொண்டு உம்மிடத்தில் விண்ணப்பங்களை வைத்து கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.